guys, assalamu alaikum. இன்னைக்கு ஒரு ஃப்ரைடே ஈவ். ஸோ வந்து ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்கும் வந்து நம்ம வந்து சாப்பிட்டாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளைமேட் வந்து செம்மையாக இருக்குது. ஸோ சப்பாத்தி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு வந்து ஒரு மாதிரி ஆசையாக இருந்துச்சு. ஸோ இப்போ நான் வந்து சப்பாத்தி மாவு வந்து பிணைய போகிறேன். இதுதான் வந்து என்னோடய மிஷினு. பிரெட் மிஷினில் தான் வந்து நான் வந்து எப்போவுமே வந்து சப்பாத்தி மாவு வந்து பிசைவேன். அப்போ தான் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். எனக்கு வந்து ஆக்சுவலி அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் சாஃப்ட்னஸ் வந்து எனக்கு வராது, ஹார்டாகிடும். அதனால் இப்போ நான் வந்து 4 கப் வந்து மைதா ஆட் பண்ணிட்டேன். அப்புறம் வந்து பிஞ்ச் ஆஃப் சால்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் 2 ஸ்பூன் வந்து ஆயில் வந்து அதில் ஊற்றிட்டு இப்போ வந்து நான் நீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் 11 வந்து வைக்கணும். ஏன்னா அதுதான் வந்து சப்பாத்தி மாவு டோ பிணையும்ல, அந்த ஆப்ஷன் அது. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் வந்து மிஷினை ஆன் பண்ணிவிட்டு லிட்டில் பை லிட்டில் வந்து நம்ம வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள் ஸ்க்ரீனில் தெரியுதுல, அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே தெரிஞ்சிடும். ரொம்ப ஸ்டிக்கியாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ளோர் கொஞ்சோன்னு ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா வேணாம். பாருங்கள் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் டம்ளர் ஷோ பண்ணேன்னே அதில் வந்து ஒரு 1.25 கப் போல் தேவைப்படும். பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்ட்னஸாக இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்களேன், பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். கையால் வச்சா அவ்வளோ சாஃப்டாக சுவிங்க மாதிரி இருக்குது. பார்த்திங்க அப்படின்னா சப்பாத்தியும் பிணைஞ்சி வந்து நாங்கள் வந்து ஊற வச்சுட்டேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளைமேட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஓகே கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செல் எடுத்துகிட்டு நான் வந்து மாடிக்கு வந்துட்டேன். பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குதுன்னு. தேங்க்யூ guys, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.